இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் திமுக வேட்பாளராக செந்தில்குமார் போட்டியிடுகிறார். இவர் நேற்று இரவு பாலக்கோடு, மாரண்ட அள்ளி, காரிமங்கலம், பெரியாம்பட்டி, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம் முடிந்த பிறகு மாரண்ட அள்ளியில் உள்ள வீடுகளுக்கு சென்ற திமுகவினர் முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது போன்று 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்களை பெண்களுக்கு கொடுத்தனர். கூப்பனில் ரேஷன் கார்டு எண், குடும்பத் தலைவியின் பெயர் இடம்பெற்றிருந்தது. நிஜமான கூப்பன் என நம்பிய பெண்கள் அதை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள கடைகளில் கொடுத்து வீட்டு உபயோகப் பொருட்களை கேட்டுள்ளனர். கடைக்காரர்கள் மறுக்கவே பெண்கள் வாக்குவாதம் செய்ய தொடங்கினர். ஆடிப்போன கடைக்காரர்கள், தேர்தல் முடிந்து ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகுதான் ஆட்சி அமைப்பது யார் என தெரியும், அதற்கு பிறகுதான் அரசாணை வெளியிடப்பட்டு பொருட்கள் வழங்கப்படும் என்று விளக்கினர். இதை கேட்டு அதிருப்தி அடைந்த பெண்கள் கூப்பன் கொடுத்து திமுகவினர் ஏமாற்றியதை உணர்ந்தனர். போலீசார் அந்த கூப்பன்களை வாங்கி பெண்களிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் கூறிய தகவல் அடிப்படையில் திமுகவினர் சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நாங்க நைட் 7 மணிக்கு வந்தாங்க சார். எங்க தெருவுக்கு வந்தாங்க. டோக்கன் கொடுத்தாங்க. இது நாள் வரைக்கும் நாங்க 1000 ரூபாய் வாங்கினதே இல்ல சார். இன்ன வரைக்கும் எங்களுக்கு 1000 ரூபாய் வந்ததே இல்லைன்னா, இதுக்கு மேல வரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இந்த 8000 டோக்கனை கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் வாங்கிட்டு வாங்க கடையில அப்படின்னு சொல்லி என்கிட்ட டோக்கனை கொடுத்தாங்க சார். ஆனா நாங்க எடுத்து போய் கொடுத்ததுக்கு டோக்கன் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. இந்த டோக்கன் எங்க கொடுத்தாலும் நீங்க என்ன பொருள் வேணாலும் மாத்திக்கலாம்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க சார். சார் வேலைக்கு போறோங்க. எங்க வீட்டுக்காரர் இல்ல, நாங்க வேலைக்கு போனாதான் உண்டு, இல்லைன்னா இல்ல. நாங்க வீட்டுல உக்காந்துங்க. இந்த சீட்டு கொடுத்து நாங்க செவிச்சிட்டா எந்த கடையில இருந்தாலும் கொடுத்தா 8000க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நாங்க இது கொடுத்து கத்தால கொண்டு போய் நான் இன்னைக்கு வேலை 6 நேரத்துக்கு லீவ் போட்டு கொண்டு கடையில் காமிச்சதுக்கு என்ன சண்டைக்கு பிடிச்சிக்கினாங்க. நீ என்னம்மா இந்த சீட்டை எடுத்தான்னு காட்டுறேன்ட்டு. அப்புறம் நாங்க கம்முன்னு வந்துட்டோங்க.